السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனை பற்றி நாம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில தலைப்புகளில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அது இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம், ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. ஒரு அடியான், ஒரு முக்மீனான ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படிப்பட்டது, அது எந்த அளவுக்கு ஆழமானது, அது எந்த அளவுக்கு விசாலமானது, அது எந்த அளவுக்கு நெருக்கமானது என்பதையெல்லாம் கட்டாயமான முறையில் எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை பற்றி நான் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதுல முதல் விஷயம், ஆரம்பமான விஷயம் என்னன்னா, இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் எந்த ஒரு தரகரும் தேவையில்லை. அதுதான் இறைவனை பற்றி நம்ம இடத்துல இறைவனை பற்றி இருக்கக்கூடிய தொடர்புல நம்ம விளங்கி இருக்க வேண்டிய முதல் விஷயம். இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு நெருக்கமானது அப்படின்னா, எனக்கும் அவனுக்கும் மத்தியில இன்னும் ஒரு நபரோ அல்லது வேற என்றுமோ தேவையே கிடையாது. இந்த தர்காக்கள் இருக்கக்கூடிய அவுலியாக்களோ அங்க இருக்கக்கூடிய ஆலிம்சாக்களோ யாரும் எனக்கு தேவை கிடையாது. உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால், இது பொருத்தமான உதாரணம் அல்ல, நான் விளங்கிக் கொள்வதற்காக சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த தொடர்பு எந்த அளவிற்கு இருக்குமோ, ஒரு கணவன் ஒரு மனைவி அவர் இருவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இவர் ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்வதாக இருந்தாலோ இவங்க ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்வதாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நடுவில் ஒரு ஆள் தேவைப்படாது. அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை விடவெல்லாம் இவர்கள் ரெண்டு பேரும் நெருக்கமானவர்கள். இவர் ரெண்டு பேரும், இவருக்கு தெரியாத இவருடைய விஷயங்கள் இவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஒரு கணவர் உலகத்துல யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர் மனைவிட்ட தான் சொல்ல முடியும். ஒரு மனைவி தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகிட்ட பேசக்கூட முடியாத விஷயங்கள் எல்லாம் கணவர்கிட்ட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எப்படி அந்த நெருக்கம் இருக்குமோ, ஒளிவு மறைவில்லாத நெருக்கம் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில அந்த நெருக்கம் உண்டு. அதை நம்ம உணரணும். இல்லாமல் இல்ல, நம்முடைய இறைவனை சிந்திப்பதை விட்டு அவனுடைய அந்த தொடர்பை விட்டு தூரமாக இருக்கலாம். உண்மையில் இறைவன் என்னோடு அந்த தொடர்பில் இருக்கின்றான். அந்த அளவிற்கு இறைவன் என்னோடு நெருக்கமாக இருக்கின்றான். அதை நான் உணரணும், அதை நான் கொஞ்சம் சிந்திக்கணும், அதை நான் கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இறைவன் எப்படியெல்லாம் ஒரு தனிப்பட்ட அடியானோடு எந்த அளவுக்கு இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான் என்ப செய்திகளை பற்றி யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு செய்தி, அதாவது எப்படிப்பட்ட அடியானாக இருந்தாலும் இறைவனுடைய தொடர்பு இருக்கும். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட மரியாதை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, ருப்ப அஷ்அஸ மத்ஃபூஉன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ருப்ப அஷ்அஸ, அதாவது பரட்டை தலையோடு இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள், அவங்கள பார்த்தா நீங்க பெருசா மதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கப்பட்டாங்க. தலையெல்லாம் ஒரு சீவாம ஒரு மோசமான நிலைமையில அவர்களுடைய மண்டை இருக்கும், தலை இருக்கும். உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க அப்படின்னா அவர்கள் நீங்க விரட்டுவீர்கள். வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க, ஏதாவது கேட்டு நிக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு நிக்கிறாங்க, நீங்க அவர்களை மதிக்க மாட்டீர்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்விற்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் என்ன தெரியுமா? லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், சத்தியமா அல்லாஹ் தஆலா இப்படி செய்வான் அப்படின்னு அவர் சொன்னா, அவர் சத்தியம் பண்ணி சொன்னதற்காக அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான். அந்த மனிதருக்கும் நம்ம பார்வையில் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? ஒரு மரியாதை இல்லாத, ஒரு கண்ணியம் இல்லாத, ஒரு மூன்றாம் தரத்தில் நான்காம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவுதான் நம்முடைய பார்வையில் அவர். இறைவனுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய மரியாதை, அவர் சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா சத்தியமா இப்படி செய்வான் அப்படின்னு அவர் சொன்னா அல்லாஹ் தஆலா அவரை சத்தியத்துக்காக அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறப்ப அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு ஒரு அடியானோடு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றான். நம்ம வேணா இறைவனை விட்டு நம்ம தூரமா இருக்கிறதா, அல்லாஹ் தஆலா எனக்கு எப்படி என்று நம்ம வேணா சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையில் இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த அளவிற்கு நெருக்கமானது. இந்த எனக்கும் என்னுடைய தாய்க்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குமோ, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குமோ, எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்குமோ,
அதை விட பல 1000 மடங்கு நெருக்கம் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் உண்டு. அதை நம்ம யோசிக்கணும், அதை நம்ம சிந்திக்கும் போதுதான் அந்த நெருக்கம் விளங்கும். ஏன்னா இதெல்லாம் கண்ணால பார்க்கக்கூடிய நெருக்கம். தாயோட, தந்தையோட, மனைவியோட, பிள்ளையோட, அவங்களாம் உண்மையிலேயே கண்ணால பார்க்கிறோம், பேசுறோம், அவங்களோட விஷயங்களை பரிமாறிக்கொள்றோம். அதனால அந்த நெருக்கத்தை, அந்த தொடர்பை நம்மளால ஈஸியா உணர முடியுது. இறைவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் தொடர்பையும் சிந்திக்க தான் உணர முடியும். அது இல்லாமல் இருக்கு, நம்ம சிந்திக்கணும், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி பாருங்க, சஹாபி எந்த அளவிற்கு இறைவனோடு அவங்க நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குர்ஆனை ஓத சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கான். யார்ட்ட? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குர்ஆனை ஓத சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கான். நம்மளுடைய சிந்தனை இப்ப என்ன வருது? அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட இப்படி கேட்கறாங்கன்னு உதாரணத்துக்கு, உங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதி காட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னா, அப்படியா? எந்த வசனம், இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா ஓதி காட்ட சொல்லியிருக்கான்? புதுசா ஏதாவது வசனத்தை இறக்கி அல்லாஹ் தஆலா ஓதி காட்ட சொல்லியிருக்கானா? இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு ஒன்னா ரெண்டா அடுத்தடுத்து போகும். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்னானா, அல்லது உங்களுக்கு உள்ளத்தில் உதிச்சிச்சா, எந்த மூலமாக எல்லாம் போகும். அவங்க கேட்ட வார்த்தை என்னன்னா, கால உபை இப்னு கஅப் கேட்கிறாங்க, அல்லாஹு சம்மானி, அல்லாஹு தஆலா என் பேரை சொன்னானா? அவங்களுக்கும் இறைவனுக்கும் இருந்த தொடர்பு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருந்த தொடர்பு. அவங்க கேட்ட வார்த்தை, அல்லாஹு தஆலா என் பேரை சொன்னானா? உபைக்கு நீங்க குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றா, கால அல்லாஹு சம்மாக லி, அல்லாஹ் தஆலா உங்க பேரை என்கிட்ட சொன்னான். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அது அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அவங்க பேரை அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிட்ட, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிட்ட சொல்லி காட்டுறாங்க, உங்க பேர் அல்லாஹ் தஆலா என்கிட்ட சொன்னான், சம்மாக லி, உங்க பேர் அல்லாஹ் தஆலா என்கிட்ட சொல்லி காட்டான்னு சொல்லும்போது ஃபஜஅல உபை யப்கி, அழ ஆரம்பித்தார்கள். அது அழுவதற்கு இதை விட வேற காரணம் வேண்டுமா? அந்த சஹாபி அழுவதற்கு இதை விட ஒரு பெரிய காரணம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அழுதார்கள். அதை அறிவிக்கக்கூடிய கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு வேற வழியில வந்து சேர்ந்தது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சூரத்துல் பையினா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று வரக்கூடிய அந்த சூறாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது என்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இறைவனுக்கும் இந்த தொடர்பை பாருங்க. அவங்க அதை வச்சு வெளியே வந்து பெருமை எடுக்க நினைச்சாங்களா? அல்லாஹ்வை என் பேரை சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை உட்கார வச்சு குர்ஆன் வசனம் ஓதி காட்டாங்க, அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னானா, இப்படி எல்லாம் வெளியே வந்து சொன்னாங்களா? உடனே அவர்களுக்கு வந்த சிந்தனை இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு. ஏன் பேர் அல்லாஹ் தஆலா சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் பேர் அல்லாஹ் தஆலா சொன்னானா உங்கள்கிட்ட? ஆமா, உங்க பேர் அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த நெருக்கம் நமக்கு வேணும். இந்த நெருக்கம் இறைவனோடு, இறைவன் ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த நெருக்கத்துல இருக்கான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் இறைவன் நெருக்கமாக இருக்கான், என்னோட நெருக்கமாக இல்ல. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவன் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒருவரோடு நெருக்கமாகவும் ஒரு மனிதரோடு நெருக்கம் இல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவன் அல்ல. நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணமும் நல்லதாக குர்ஆன் ஹதீஸுக்கு பொருத்தமானதாக இருந்தால் அந்த நெருக்கம் எனக்கு உண்டு. என்ன அல்லாஹ் தஆலா என் பேரை சொன்னானா சொல்லலையான்னு இப்ப எனக்கு தெரிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப நமக்கு நற்செய்தி சொல்வதற்கோ நமக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கோ அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப நபியாக வஹியை பெற்றுக்கொண்டு நம்ம இடத்துல இல்ல. ஆனால் இந்த நற்செய்தி நமக்கும் உண்டு. நாம் அந்த அளவிற்கு அல்லாஹோடு நெருக்கமாக நடந்து கொள்ள முயற்சி செஞ்சால், அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லிட்டானா அதை அப்படியே நான் செய்வேன். சஹாபாக்கள் இது இருந்துச்சு. அவ்வளவு அல்லாஹ் தஆலா அவர்களோடும் அவர்கள் அல்லாஹோடும் நெருக்கமாக இருக்க காரணம், அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை செய்ய சொல்லிட்டானா அவர்கள் உடனே செய்ய நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லிட்டாங்களா உடனே செய்ய நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு தடுத்தாங்களா உடனே அதை விட்டு விலகினார்கள். அதனால அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு அந்த தொடர்பு இருந்தது. நாமும் அந்த மாதிரி இருக்க முயற்சி செஞ்சோமே ஆனால் இறைவனோட ஒரு விஷயமா அதற்கு என்னிடத்துல இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு என்கிட்ட இருக்குமானால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயமா அதில் என்னுடைய உள்ளத்துல எனக்கு இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு முக்கியத்துவம் அப்படி இருக்குமானால் எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பும் அந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மள்ட்ட எந்த அளவிற்கு இறைவன் மேல இறைவனத்துல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது எப்ப உணரும் அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், எனக்கு இறைவனோட நல்ல தொடர்பு உண்டு, நான் என்னுடைய ரப்பை நான் நிறைய நேசிக்கிறேன், என்னுடைய ரப்பு என்னை நேசிப்பான்னு நான் ஆதரவு வைக்கிறேன், என்னுடைய ரப்பை பத்தி எனக்கு இவ்வளவு தெரியும்,
என் ரப்ப நான் இவ்வளவு நம்பி என்றெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம தொழக்கூடிய மனிதரா இருப்போம், நோன்பு வைக்கக்கூடிய மனிதரா இருப்போம், ஹஜ்ஜி செஞ்சிருப்போம், உம்ரா செஞ்சிருப்போம், தான தர்மங்கள் செய்வோம், இரவு தொழுகை தொழுவோம், எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். எப்போ இந்த நெருக்கம் நமக்கே வெளிப்படும் தெரியுமா? சோதனைகள் வந்து சேரும்போது. நம்ம இடத்துல ஒரு சோதனை வந்து சேரும் போதுதான் அதனுடைய உண்மையான நெருக்கம் அந்த அடியாருக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு இருக்கு என்பது வெளிப்படும். அவன் எவ்வளவு அந்த சோதனையை தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு, இது அல்லாஹ் தஆலா தந்தது, எனக்கு எவ்வளவு விஷயங்களை தாண்டி எனக்கு தந்திருக்கான், இது ஒரு சோதனை. இந்த இடத்துல இறைவனை பத்தி நான் தப்பா நினைச்சேன்னா அல்லாஹ் தஆலா என்னை பத்தி என்ன நினைப்பான்? என்னடா இப்படி தண்டானே அல்லாஹ், இப்படி என்னை கஷ்டப்படுத்துறானே, இப்படி அல்லாஹ் தஆலா வேதனைப்படுத்துறானே, ஒரு நல்ல விஷயமா நான் தந்திருக்கலானே, இது ஒன்னதானே அல்லாஹ் தஆலா கேட்டேன், அதை எனக்கு தராம விட்டுட்டானே என்றெல்லாம் சிந்திக்காமல் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு விஷயத்தை அப்படியே பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு, கஷ்டமாக இருக்கலாம், சிரமமாக இருக்கலாம், உள்ளத்துக்கு வேதனையாக இருக்கு, எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த அடியானால் அப்படியே இறைவனோட அந்த ஒரு தொடர்பு ஏற்படுத்த முடியும். அந்த நேரத்துல தான் தெரியும் உண்மையா அந்த இறைவன், அந்த அடியான் அந்த இறைவனோடு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி வேணா நினைச்சிருந்திருக்கலாம் நம்மளை பத்தி, நான் இறைவனோட ரொம்ப நெருக்கமானவன், எனக்கு இறைவனை பத்தி தெரியும், அந்த அளவுக்கு இறைவனை பத்தி நம்பிக்கை உண்டு நம்ம நினைச்சிருப்போம். ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் ஏற்படும் போதுதான் உண்மையாக அந்த நிலை வெளிப்படும். அவன் எந்த அளவுக்கு உண்மையாக இறைவனோடு நெருக்கமாகவும் தொடர்புல இருக்கான் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தின் நேரத்தை நம்மள உணர்ந்துக்கலாம். நான் என்னையும் நீங்க உங்களையும் ஒரு சோதனையான, ஒரு கஷ்டமான, ஒரு நெருக்கடியான நேரம் ஏற்படும் போதுதான் உண்மையா எனக்கும் ரப்புக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படும். தொழுகையை வச்சு முடிவெடுக்க முடியாது, நோன்பை வச்சு முடிவெடுக்க முடியாது, வெளிப்படையான அமல்களை வைத்து நம்ம இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை முடிவெடுக்கவே முடியாது. இந்த மாதிரி சோதனையான நேரங்கள்ல வெளிப்படும், சோதனையான நேரங்கள்ல தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாவது விஷயம், மறுமை நேரத்துல இறைவன் அடியானோடு, உலகத்திலும் அல்லாஹ் தஆலா இறைவனோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். மறுமையில இறைவனோடு இறைவன் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க, ஷார்ட்டா சொல்றேன். நரகத்தில இருந்து இறுதியாக வெளியேறக்கூடிய மனிதர் எவ்வளவு நேரம் இருக்கணும்? 4 நிமிஷம் இருக்கும். இந்த நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேறக்கூடிய மனிதர், சரிங்களா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவரு நரகத்திலிருந்து அந்த வாசலுக்கு வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முதலாவது தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் இந்த மனிதர் யாருன்னா நரகத்தில இருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர். இவருக்கு அப்புறம் நரகத்துல இருந்து யாரும் வெளியே வர போறது கிடையாது. அது எல்லாருக்கும் நிரந்தர நரகம், நிரந்தர தண்டனை. அப்படின்னா முஸ்லிமான மனிதர்லயே மிக கடைசியான, மிக மோசமான ஒரு முஸ்லீம். அதான் இதற்கான அர்த்தம், இந்த வார்த்தைக்கான அர்த்தம். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய இந்த செய்திக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது புகார்ல வரக்கூடிய செய்தி. முஸ்லிம்லயே மிக மோசமான அடிமட்ட தரத்துல வாழ்ந்த ஒரு முஸ்லீம். ஏன்னா அவன் தானே நரகத்துல இருந்து கடைசியா வெளியே வருவான், அப்படி ஒரு முஸ்லீம். ஆனா நரகத்துல அவன் செஞ்ச தவறுகளுக்கு, பிழைகளுக்கு, மாறுகளுக்கு எல்லாம் அவன் தண்டனை அனுபவிச்சாச்சு நரகத்துல. அதனாலதான் நரகத்துல இருந்து வெளியே வரான், சரிங்களா? இப்ப அவன் சுத்தமாயிட்டான். நரகத்துல ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டான் அப்படின்னா அவனுடைய பாவங்கள், தண்டனைகள் எல்லாமே கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப அவன் சுத்தமானவனா வெளியே வரான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த மரத்து பக்கத்துல என்னை வைய, நான் இந்த மரத்து பக்கத்துல போறேன். அல்லாஹ் மரத்து, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த அடியானோர் கடைசியா நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த முஃமின் இடத்துல, அந்த முஸ்லிம் இடத்துல இறைவனுக்கு இருக்கக்கூடிய இரக்கத்தையும் நெருக்கத்தையும் பாருங்க. அந்த மரத்தை பக்கத்துல வை, அந்த மரத்தை பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறான். மரத்தை பக்கத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொர்க்கத்தை பார்த்துட்டு, சொர்க்க வாசல்ல கொண்டு போய் வை, இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். சொர்க்க வாசல்ல மனிதன், அங்கேயும் இறைவனிடத்திலும் மனிதன், சொர்க்க வாசல்ல கொண்டு போய் வை, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொர்க்க வாசல்ல கொண்டு போய் வச்சான். வேற கேட்க மாட்டீல, கேட்க மாட்டேன். சொர்க்க வாசல், சொர்க்கத்துல உள்ள போய் ஒரு தடவை உள்ள போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் உண்மையிலே எதுவுமே நான் கேட்க மாட்டேன். மனிதன் சொல்லக்கூடிய பேச்சு, கடைசி மனிதன் இறைவன். அந்த கடைசி மனிதன் தானே உன்னை பாவம் நான் வெளியெடுத்ததே பெரிய விஷயம், இது வரையா? இப்படி இறைவன் பேசல. அல்லாஹு தஆலா அந்த அடியானோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா அப்படி பேசல. அல்லாஹு தஆலா தான் அப்படி ஒரு ஏற்பாடு அவனுக்கு செய்யறான். அவனை சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப அல்லாஹு தஆலா விரும்புறான். அதனாலதான் இந்த ஏற்பாடுகள் அல்லாஹ் தஆலா செய்யறான், அங்க வச்சிருக்கான். சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொல்றான், சரி சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தா எல்லாம் ஃபுல், இடமில்ல சொர்க்கத்துல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. வந்து சொல்றான், எல்லாம் எந்த இடமுமே இல்லை, எல்லாரும் எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்காங்க. அப்படியா? நீ ஆசைப்படு, உனக்கு என்ன வேணுமோ ஆசைப்படுற. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவனுக்கு சொல்றான், இந்த உலகத்தை போல இன்னும் ஒரு மடங்கு உனக்கு சொர்க்கத்துல உண்டு. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, என்னென்னவெல்லாம் இருக்கு, அதை போன்று இன்னொரு மடங்கு உனக்கு சொர்க்கத்துல உண்டு. யார் இந்த மனிதர்? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாகி சொர்க்கத்துக்குள்ள கடைசியா போகக்கூடிய மனிதர். அவரோடு இறைவனுக்கு இந்த அளவிற்கு இரக்கமும் நெருக்கமும் தொடர்பும் இருக்குமானால் சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மால் இயன்ற அளவிற்கு இறைவனை பயந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றி
கொஞ்சம் மறுமையுடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆசாபாசங்கள், இன்பங்கள், மனோ இச்சையால் வரக்கூடிய சிந்தனைகள், ஷைத்தானால் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அப்படி தூரமாகி வாழ்ந்தால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும்? அந்த தொடர்போடு நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? இந்த மனிதருக்கு இவ்வளவு அழகா இருக்கு, இந்த கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதருக்கு இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு அல்லாஹ்தாலா அவ்வளவு அழகா வச்சிருக்கான்னா, நம்ம கொஞ்சம் நல்ல முறையில வாழ்ந்துட்டு இறைவன்கிட்ட போனோம் அப்படின்னா அவனுடைய நெருக்கம் நமக்கு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நல்ல முறையில விளங்கிக் கொள்ளலாம். ஒரு அடியான் எந்த அளவிற்கு அவன் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு, அல்லாஹ்வை பற்றி படித்து விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற நல்ல அமல்களின் மூலமாக அவன் நெருங்குறானோ, அல்லாஹு தாலா நெருங்க தயாராக இருக்கின்றான். அல்லாஹு தாலா ஆல்ரெடி அவன் நெருக்கமா தான் இருக்கான். பாவம் செய்யும் போது நம் இறைவனை விட்டு தூரமாகிறோம், இறைவனுக்கு மாறு செய்யும் போது நாம் இறைவனை விட்டு தூரமாகிறோம். நல்ல அமல்களோடு கல்வியோடு இறைவனோடு நம் நெருக்கமானவையானால் நல்ல நெருக்கத்தோடு இந்த உலகத்திலும் நாம் வாழலாம். நமக்கு உற்ற ரொம்ப நெருக்கமான ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 நபராக அல்லாஹு தாலா இருப்பான். நாளை மறுமையிலும் அவனுடைய அந்த தொடர்பை அப்படியே பெற்றுக் கொள்ளலாம் என்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.